அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்து மேஷராசிலே பிறந்த அன்பர்களே, அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கிறார். ஆகவே தைரியமாக காரியங்களை செய்து நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்வையிடுவதனால் இந்த வருடம் மனைவிக்கு ஏதாவது ஆரோக்கிய குறைவுகள் இருந்தால் அதற்குரிய மருத்துவம் கிடைத்து நல்ல ஆரோக்கியத்தை அடைவார்கள். மேலும் திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த வருட கடைசியிலே திருமணம் நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அடுத்து இந்த வருடத்திலே குருவான் 3ஆம் இடத்திலிருந்து உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்கிறார். ஆகவே தைரியமாக தொழிலில் முதலீடுகள் செய்து நல்ல லாபத்தையும் அடைவீர்கள். ஆனால் செலவுகளையும் நீங்கள் அடைவீர்கள். செலவும் லாபமும் இந்த வருடம் சரிசமமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே கேது பகவான் இருப்பதனால் இந்த வருடம் கருவுற்ற அதாவது அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்து மேசராசியிலே பிறந்த பெண்கள் கருவுற்றிருந்தால் அவர்கள் தங்களுடைய கருவை ஜாக்கிரதையாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். மேலும் கரு களைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனால் மாடிப்படி ஏறுதல், மேலும் அதிகமான டிரைவிங் செய்தல் போன்றவை எல்லாம் இந்த மேஷராசியிலே பிறந்த பெண்கள் இந்த வருடம் கருவுற்றவர்கள் தவிர்க்க வேண்டும். மற்றவர்களுக்கு எந்த தோஷம் ஏற்படுத்தாது. இந்த வருடம் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் இந்த பிரச்சனைகள் இந்த வருட கடைசியிலே தீரும். ஆரம்பத்தில் பிரச்சனைகள் இருக்கும், ஆனால் கடைசியில் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். மேலும் இந்த வருடம் சனி பகவான் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருந்து 7.5 சனியாக இருக்கிறது. 7.5 சனியாக விரயஸ்தானத்திலே சனி பகவான் இருப்பதனால் செலவினங்கள் மிக மிக அதிகமாக இருக்கும். ஆனால் அதற்குரிய வருமானம் குரு உங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். ஆகவே குடும்பத்திலே அதிகமான சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. அடுத்து சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்வையிடுவதனால் எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் முதலில் தோல்வி ஏற்படுமோ என்ற பயம் இருக்கும். ஆனால் மறுபடியும் முயற்சி செய்தால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் முக்கியமாக வெளிநாட்டு வேலை விரும்புபவர்களுக்கு வெளிநாட்டு வேலைகள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து சனி பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். ஆகவே இந்த வருடம் தந்தையின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. தந்தைக்கு சிறு உடல்பாதை என்றாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது. தந்தைக்கு ஆரோக்கியம் என்பது இந்த வருட கடைசியிலே ஏற்படும் என்று உறுதியாக நம்பலாம். அடுத்து திருமணம் ஆகாதவர்களுக்கு எப்பொழுது திருமணம் ஆகும் என்று நிறைய பேர் கேட்பார்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்து திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த வருட கடைசியிலே சிம்மராசிலே குரு செல்லும் போது, அதிசாரமாக சிம்மராசிலே குரு செல்லும் போது 31/10/2026 முதல் 31/12/2026, அதாவது அந்த அக்டோபர் கடைசியிலிருந்து நவம்பர் டிசம்பர் இந்த மாதங்களிலே திருமணம் ஆகாதவர்களுக்கு நிச்சயமாக திருமணம் கைகூடும். அதாவது பல வருடமாக எதிர்பார்த்து திருமணம் ஆகாதவர்களுக்கு கூட இந்த வருடம் நிச்சயமாக திருமணம் கைகூடும் என்று எதிர்பார்க்கலாம். 7.5 சனி நடந்து கொண்டிருக்கிறது, நடக்குமா நடக்காதுன்னு நிறைய பேர் கேட்பார்கள். நிறைய பேர் நீங்கள் உங்கள் அனுபவத்தில் பாருங்கள், உங்கள் நண்பர்கள் உறவினர்களுடைய அனுபவத்தில் பாருங்கள், வயதானவர்களிடம் கேட்டு பாருங்கள். 7.5 சனியில் தான் நிறைய பேருக்கு திருமணம் நடக்கும். 7.5 சனியில் தான் வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். 7.5 சனியில் தான் புது வாகனத்தையும் வாங்குவார்கள். ஆகவே இந்த 7.5 சனி சுபத்தை தருகின்ற 7.5 சனியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது முக்கியமாக அக்டோபர் மாதம் 31ஆம் தேதிக்கு பிறகு இந்த வருடம் முழுவதைக்கும், அதாவது கடைசி 2 மாதங்கள் கண்டிப்பாக திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். அடுத்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ உதவி பேரில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆனால் கருவை நீங்கள் ஜாக்கிரதையாக வைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. இந்த வருடம் வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் நிச்சயமாக இருக்கிறது. அந்த யோகம் என்பது 1/6/2026 பிறகே இருக்கிறது. 1/6/2026 பிறகு குரு பகவான் உங்களுடைய 7.5 சனியான சனியை பார்வையிடுகிறார். ஆகவே 7.5 சனி அப்பொழுது நிச்சயமாக துன்பம் செய்யாது. அந்த செலவினங்கள்லாம் நல்ல செலவினங்களாகத்தான் இருக்கும். ஆகவே 1/6/2026 பிறகு வீடு மனை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள், புது வாகனம் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் அனைத்தும் ஏற்படும். ஆனால் 7.5 சனி நடந்து கொண்டு வருவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை என்னவென்றால், பழைய வாகனங்களை வாங்குவதை தவிர்க்க வேண்டும். புது வாகனத்தை மட்டுமே வாங்க வேண்டும். பழைய வாகனங்கள் வாங்கினால் அடிக்கடி ரிப்பேர் ஆகிவிடும். இந்த வருடம் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் தொழில் நன்றாக நடக்கும். வருமானம் நிறைய இருக்கும். அதற்கு மேலாக செலவினங்களும் இருக்கும். வரவும் செலவும் இந்த வருடம் சரியாகவே இருக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு, அதாவது பணிபுரிபவர்களுக்கு, உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வருடம் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பதனால் வெளிநாடு வேலை விரும்புபவர்களுக்கு நிச்சயமாக வெளிநாடு வேலை கிடைக்கும். தொழில்துறையை மாற்றங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள், அதாவது இடமாற்றங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகளும், அந்த இடமாற்றங்கள் என்ற சூழ்நிலை
1/6/2026 பிறகு இடமாற்றங்கள் ஏற்படும் என்று எதிர்பார்க்கலாம். அடுத்து மாணவர்கள் நிச்சயமாக நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். ஆனால் கருத்துடன் படிக்க வேண்டும். 1க்கு 2 முறை ஆழமாக சிந்தித்து படிக்க வேண்டும். நிச்சயமாக நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள், நல்ல சந்தோஷத்தை அடைவார்கள், நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். விவசாயிகளுக்கு இந்த வருடம் ஒரு சூப்பரான, அதாவது மிக மிக உத்தமான வருடமாக இருக்கிறது. இந்த வருடம் உங்களுடைய விளைச்சல் எதுவாக இருந்தாலும் அதற்குரிய நல்ல மகசூல் கிடைத்து நல்ல வருமானம் கிடைக்கும், நல்ல விலையும் கிடைக்கும். அதன் மூலமாக மேலும் அதிகமான நிலங்கள் வாங்குவதற்கு, அதாவது விவசாய நிலங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. அஸ்வினி நட்சத்திரத்தை பிறந்த அரசியல்வாதிகளுக்கு இந்த வருடம் ஒரு நன்மை தீமை இரண்டும் கலந்த வருடமாக இருக்கிறது. இந்த வருடத்திலே உங்களுக்கு பிடிக்காத கூட்டணி இருக்கும், இருந்தாலும் நீங்கள் தைரியமாக செயல்படுங்கள். வெற்றி நிச்சயம் உங்கள் கைக்கு கிடைக்கும். வெற்றி என்பது இந்த வருடம் நவம்பர் மாதத்திலிருந்து நவம்பர் டிசம்பர் அந்த 2 மாதங்கள் நல்ல வெற்றியை பெறுவீர்கள். வயதானவர்கள் இந்த வருடத்திலே நீர்நிலைகள் அதிகமாக இருக்கின்ற அந்த ஸ்தலங்களுக்கு யாத்திரை செய்யும் போது மிகவும் எச்சரிக்கை தேவை. வயதானவர்களுக்கு ஏழரசு நடந்து கொண்டிருப்பதால் மூட்டு வலிகள், கை வலிகள், கால் வலிகள் இருக்கும். அந்த மூட்டு வலிகள், கை வலிகள், கால் வலிகளுக்கு 1/6/2026 பிறகு நல்ல மருத்துவம் கிடைத்து ஓரளவு குணமடைவார்கள். இந்த வருடம் மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதையும் அதிகமாக ஒருவரையே நம்பி நீங்கள் தொழில் செய்வதையும் சிறிது தவிர்த்துவிட்டு புதிதாக கஸ்டமர்களை, வாடிக்கையாளர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து தொழிலை விரிவுபடுத்துவதற்கு ஏற்ற காலமாக இந்த காலம் அமைந்திருக்கிறது. ஆக இந்த வருடத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், அதாவது பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நன்மைகள் பெறுவதற்காக செய்ய வேண்டிய பரிகாரம் என்று பார்த்தால், அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு அவர்களுடைய அபிமான தேவதை சரஸ்வதியும் ஹயகிரிவரும் என்றால், அஸ்வினி என்பது குதிரை முகமுடைய அந்த நட்சத்திரம் என்று கூறுவார்கள். ஆகவே குதிரை முகமுடைய தேவதை ஹயகிரிவர். அந்த ஹயகிரிவர் யார் என்றால் சரஸ்வதிக்கே குருவாக இருக்கக்கூடியவர். ஆகவே சரஸ்வதி வழிபாடு, ஹயகிரிவர் வழிபாடு மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஒரு முறை, இந்த வருடத்தில் ஒரு முறை உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலே ஒன்று கூத்தனர் சரஸ்வதி கோயிலுக்கோ, அதாவது கூத்தனூரில் இருக்கின்ற சரஸ்வதி கோயிலுக்கோ அல்லது திருவந்திபுரத்தில் இருக்கிற ஹயகிரிவர் பெருமாள் கோயிலுக்கோ சென்று விட்டு வர வேண்டும். இரண்டில் ஏதாவது ஒன்று அல்லது இரண்டும் கூட நீங்கள் சென்று விட்டு வரலாம். அதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் சிறப்பாக இருக்கும். முடிந்தவரை இந்த வருடம் மார்ச் மாதத்திற்குள் இந்த 2 கோயில்களில் ஒன்றையாவது நீங்கள் தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானது. அடுத்து ஏழரசனுடைய பிடியிலிருந்து நீக்குவதற்காக இந்த வருடம் பிரதி சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் கொடுப்பது மிகவும் சிறப்பானது. பழைய பாக்கிகள் வசூல் ஆவதற்காகவும், மேலும் உங்களை ஏமாற்றாமல் மற்றவர்கள் பணத்தை திருப்பி கொடுப்பதற்காகவும் அவசியம் ஒரு முறை ஒரு சனிக்கிழமை என்று, அதாவது 3 மாதங்கள் ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயருக்கு 1 லிட்டர் நல்லெண்ணெய் கொடுத்து விட்டு, நல்லெண்ணெய் தானம் கொடுத்து விட்டு, அதாவது ஒரிஜினல் நல்லெண்ணெய் தானம் கொடுத்து விட்டு சனீஸ்வரனுக்கு நீங்கள் பூஜைகள் செய்துவிட்டு வந்து அதன் பிறகு ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை அல்லது துளசி மாலை போட்டுவிட்டு வர வேண்டும். இந்த பரிகாரத்தின் மூலமாக மேஷராசியிலே பிறந்தவர்கள் இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி.